அனைவருக்கும் வணக்கம். என் இனிய சொந்தங்களே, என் உறவுகளே, தாஜ் நிர்வாகத்தின் குடும்ப அந்தஸ்துகளே, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எல்லா வல்ல இறைவன் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்கணும். இந்த அருமையான தருணத்தில் உங்களோட நான் காணொளி மூலியமாக பேசுறதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மாதம் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம லாஸ்ட் மந்த் பேசியிருந்தோம். இதோட டிசம்பர் மாதம் இந்த 23வது வருடத்தில் 12வது மாதம் கடைசி மாதம் இன்னைக்கு குழுக்கள் மீட்டிங் இல்லை உங்க கூட பேசல ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? 23 எப்படி நம்மளுக்கு கடந்துருச்சு. எப்படி வந்ததுன்னு தெரில, எப்படி போகுதுன்னு தெரில. வாழ்க்கையில் எவ்வளோ வேகமாக ஒரு அலை அடிக்குது, எவ்வளோ வேகமாக அலை ஓயுது என்பது சில நொடிகளில் போயிடுது, கடந்து போயிடுறோம். அது மாதிரி வருடங்களும் நாட்களும் மாதங்களும் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, சில நேரங்கள்ல பல நேரங்களை நம்மளை அதிகமாக கடந்துடுறோம். நேரத்துடைய அருமை நமக்கு தெரிய மாட்டுது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சில பேர் நேரத்தோட சேர்ந்து பயணிக்கிறாங்க, சில பேர் நேரம் தவறி பயணிக்கிறாங்க, சில பேருக்கு நேரமே இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி பயணம் பண்றோம். அதனால காலத்தோட இணைஞ்சு பயணம் பண்ணா, நேரத்தோட இணைஞ்சு பயணம் பண்ணா அந்த நேரத்தை நம்ம பயனுள்ளதாக மாற்ற முடியும். சரிங்களா? அப்போ நான் 2023 ஹாப்பி நியூ இயர் சொன்னோம். 2024 ஹாப்பி நியூ இயர் சொல்ல போறோம். அப்போ 2023 நம்ம என்ன செஞ்சோம்? 12 மாதங்கள் 365 நாட்கள் நம்மளுக்கு இந்த இயற்கை நம்மளுக்கு வழங்கினது. இந்த வருடத்துல 365 நாட்கள் இந்த இயற்கை நம்மளுக்கு இறைவன் வழங்கியிருக்கான். அப்போ அந்த இயற்கையை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில் அது எவ்வளவு நம்ம தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், எவ்வளவு அந்த தேவைகள் நம்மளுக்கு பூர்த்தி ஆயிடுச்சு, அதால நம்மளுக்கு என்ன லாபம் வந்தது, அதால நமக்கு என்ன பிரயோஜனமா அமைஞ்சது என்பது நம்ம பார்க்கணும். ஒரு ஒரு கண்ணோட்டம் என்ன பண்ணணும், நம்ம கடந்து வந்த இந்த 12 மாதங்கள் 365 நாட்கள் நொடிகள் நிமிடங்கள் கால்குலேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த வருடத்துல 2023 இந்த வருஷத்துடைய 12 மாதங்கள் 365 நாட்கள் நிமிடங்கள் கால்குலேஷன் பண்ணுங்க, நொடிகள் கணக்குல எடுங்க. இதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுக்கு பயனாக அமைந்தது. சும்மா வருஷம் வருஷம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. எதுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்றதே நமக்கு ஒரு புதிய வருடம் வாழ்த்துக்கள். ஏன் சொல்றோம்னா, அந்த வருடத்துல உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமையணும், எல்லாமே வெற்றிகரமாக அமையணும், நீங்க நினைச்சதை சாதிக்கணும், நீங்க நினைச்சதை நீங்க வாங்கணும். அப்போ அதுக்குதான் வாழ்த்துக்கள். முதல் வருடத்துல முதல் நாள்ல அந்த நாள்ல எதுக்கு நம்ம ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கிறோம். ஏன்னா அந்த வருடம் நல்லபடியாக நம்மளுடைய நல்ல நேரங்கள் வகத்துக்குள்ளாக கெட்ட நேரங்கள் போய் நல்ல நேரங்கள் உருவாகுறதுக்காக நம்ம ஒருத்தர் என்ன பண்ணிடுறோம், விஷ் பண்ணிக்கிறோம் இல்லையா? வாழ்த்துக்களை நம்ம பரிமாறம் பண்ணிக்கிறோம். ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்திருக்குமா? இந்த 23 நமக்கு நடத்திருக்கா பாருங்க. இயற்கை சேதாரம், பேரழிவு, எல்லாமே வரும், எல்லா வருஷத்துலயும் வரும். 2020ல 21ல வந்தது பாத்தீங்கன்னா, 2004ல வந்தது சுனாமி. நியூ இயர் ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சு. டிசம்பர் 26 சுனாமி பேரழிவு. எவ்வளவோ லட்சம் மக்கள் உலகம் முழுவதும், நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் அதால பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சுனாமியோட பெரிய பாதிப்பு நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கொரோனாவால பாதிக்கப்பட்டோம். 2020 2020 நல்லா இருக்கும்னு நினைச்சோம். 2020 சூப்பராக நினைச்சோம். அருமையா முடிஞ்சிச்சு, வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. 2020 மொத்தமே என்ன பண்ணோம், வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுச்சு. வருமானம் கிடையாது, செலவு அதிகம், வருமானம் இல்லை, எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு மன கஷ்டம். எல்லாருக்கும் மக்கள் ஆளானாங்க. ஆனாலும் இறைவன் அருளால எல்லாரும் இன்னைக்கு நல்லபடியா இருக்கிறோம். அதை விட்டா இப்போ வரதா புயல், கஜா புயல், அந்த புயல் இந்த புயல் சொல்லி இப்போ கடைசியா மிக்ஜம் புயல், மிக்ஜம் தானம்மா, மிக்ஜம் புயல்,
இந்த வருஷமுடைய பேரழிவு தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரழிவு தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஸோ இந்த மாரி பல மாவட்டங்கள்ல வந்து சென்னை விட 4 மடங்கு அதிகமா பாதிப்பு இருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் அவங்கள அந்த பாதிப்பிலிருந்து மீட்டி கொண்டு வந்து, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைய வாழ்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து அருள் புரியணும். ஸோ நிறைய பேருடைய உடைமைகள் போயிடுச்சு. நெறைய பொருளுகள் போயிடுச்சு. பணம் போயிடுச்சுன்னா சம்பாதிச்சிடலாம். சில தேவையான பொருட்கள் போயிடுச்சுன்னா, நம்ம மீண்டு எடுத்து வர்றது அது ரொம்ப மன உளைச்சல் மெயினா. மக்கள் அவங்க எல்லாத்தையும் இறைவன் வந்து காப்பாத்தணும். நெறைய சாலைகள் துண்டாயிருச்சு. நெறைய அ பொருளுகள் சேதாரமாச்சு. நெறைய கால்நடைகள் வந்து தண்ணீல வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. நெறைய வீடுகள் வந்து தண்ணீல முழுகி போயிடுச்சு. சென்னையில பரவால்ல, எவ்வளவோ பரவால்ல. ஒரு 2, 3 நாள்ல வந்து தண்ணி வத்திருச்சு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் தண்ணி வத்தாம சில பகுதிகள்லாம் இருக்கு. அங்க தான் ஓப்பன் பிளேஸ். சென்னையிலாச்சும் என்ன சொல்லலாம்? அங்கங்க கட்டடங்கள் இருக்கு. சென்னையில என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? ஏரியில ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஏரிக்கு போற வழியில ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டிட்டாங்க. ஏரிக்குள்ள எப்படி தண்ணி போகும்? எல்லாம் பில்டிங்கா கட்டிடமா கட்டிட்டாங்க. தண்ணி எப்படி போக வழி இல்லன்னு சொல்றோம். இப்போ தென் மாவட்டங்கள்ல வந்து அங்கங்க வந்து என்ன இருக்கும்? ஓப்பன் பிளேஸ் தான். இப்ப சென்னையில இருக்கிற மாரி நெருக்கமா வீடு இருக்காது. அருகெல்லாம் வீடு இருக்காது. டவுன்ல இருக்கும். டவுன்ல வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு டவுன்னா, அந்த டவுன்ல மட்டும் தான் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 1000, 2000 வீடு அந்த மாரி இருக்கும் டவுன்ல. அதுக்கப்புறம் கிராம பகுதியில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து இடம் இருக்கும். நம்ம நினைச்சிட்டோம் சிட்டில வந்து நெருக்கமா வீடு இருக்கனால தண்ணி வந்து நின்றுச்சு. தென் மாவட்டங்கள்ல அப்படிலாம் வீடு கிடையாது. அந்த பக்கம் கிராம பகுதியில வீடு அப்படி இருக்குமா? தொலைவா இருக்கும். நெறைய வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கும். நெறைய வந்து விவசாய இடம் இருக்கும். அப்ப தண்ணி வந்து என்ன இருக்கணும்? வீதிகள்ல நின்றக்கூடாது. தெருவுல நின்றக்கூடாது. சாலைகள அடைத்து போயிட்டுறக்கூடாது. ஆனா அப்படி இல்ல. அழிவு வந்ததுன்னா அதெல்லாம் பார்க்காது. ஏரி மேல கட்டியிருக்கோ, ஏரிக்கு போற வழில கட்டியிருக்கோ, குட்டையில விட்டுருக்கோ அதெல்லாம் கிடையாது. அழிவு வந்தால் அதுதான். சரியா? சரி எல்லாம் வல்ல இறைவன் நம்மள இந்த தருணத்துல நம்மள இவ்வளோ பேரழிவுகள்ல வந்து காப்பாத்தி நம்மள ஆரோக்கியமாகவும், உடல்நல குறைபாடு இல்லாம நம்மள வச்சிருக்கிறதுக்கு, நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் எல்லா வல்ல இறைவன் நம்மளுக்கு உதவி இருக்கான். அவனுக்கு நன்றி. ஸோ மக்கள் அனைவரும் அதான் சொன்னேனே, நம்ம எங்க எதுக்காக ஆரம்பிச்சோம்னா, இந்த வருடம் 2023 நம்ம என்ன சாதிச்சோம்? என்ன நம்ம பயன்படுத்தினோம்? இதுக்கு அந்த மாரி எதனா விஷயம் இருந்தா, நீங்களே உங்க மெமரி பண்ணுங்க. உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கேள்விய கேளுங்க. அந்த மாரி கேள்விகள் உங்ககிட்ட தான் பதில் இருக்கும். அது வெளிய போய் தேடிட்டு இருக்காதீங்க. வெளிய சொன்னீங்கன்னா, அது என்ன ஆகாது? கேள்வி கிடைக்காது. கேலியாக தான் தெரியும். ஸோ நமக்குள்ள நமக்கு என்ன தேவை? நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 2023ல நம்ம எவ்வளவு தூரம் வெற்றியாளரா இருக்கோம்? வெற்றியாளரா இருக்குமா? இல்ல வெற்றியாளர்கள பார்க்கிற பார்வையாளரா இருக்குமா? சொல்லுங்க. நம்ம தான் சொல்லணும். வெற்றியாளரா இருக்குமா? வெற்றியாளர்கள பார்க்கிற பார்வையாளர்களா நம்ம இருக்கிறோமா? ஐ மீன் ஆடியன்ஸா இருக்கிறோமா? நம்ம வந்து காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிற ஒரு வீரர்களா இருந்திருக்குமா? இதுதான் விஷயம். சோ நம்ம வந்து என்ன பண்ணோம்? களத்துல இறங்கி வெற்றியாளரா இருக்கணும். அந்த வெற்றியை கைத்தட்டுற பார்வையாளரா இருக்கக்கூடாது. வெற்றிக்கு உரியவனா இருக்கணும். என்ன பண்ணியிருக்கோம்? ஏதோ ஒண்ணு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பெரிய பிசினஸ் பண்ணிட்டேன், பெரிய மலைய தூக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது சின்னதா ஒரு 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 ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அந்த வருஷத்துல அவங்க ஸ்கூல்ல லீடர் ஆயிட்டாங்கன்னா, அது ஒரு அச்சீவ்மென்ட். இப்ப நான் இந்த ஸ்கூல் இந்த வருஷம் வந்து லீடர் ஆயிட்டேன். அது ஒரு அச்சீவ்மென்ட். அவன் வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு புன்னகையான ஒரு நாட்கள், மகிழ்ச்சியான நாட்கள். இப்போ வேலை செய்றவங்க, தொழில் வே வே வேலை செய்றவங்க, தொழிற்சாலைக்கு போறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, இந்த மாரி சிட்டில நகரத்துல இருக்கிறவங்க வந்து பெரிய பெரிய நிர்வாகத்துல வேலை செய்றவங்க, அவங்களுடைய அச்சீவ்மென்ட் இந்த வருஷம் நான் வந்து டீம் லீடர் ஆயிட்டேன். நான் வந்து டீம்ல வந்து வேலை செஞ்சிருந்தேன். நான் டீம் லீடர் ஆயிட்டேன்னா, அது அச்சீவ்மென்ட். சம்பளம் இன்கிரீஸ் ஆயிருக்கும். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சக்சஸ் பண்ணினா, அது ஒரு சக்சஸ். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிச்சிருக்கோமா இந்த வருஷத்துல?
இப்போ நிர்வாகத்துல இருக்கிறோம். நிர்வாகம்ல நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் குடுத்துட்டேன் இந்த வருஷம். அதால நிர்வாகத்துக்கு ஒரு லாபம். எனக்கு ஒரு லாபம் வந்தது. அதால நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு வாடகைக்கு வீடு இருந்தேன். நான் இப்ப லீஸுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். லீஸ்ல இருந்தேன். ஏதோ என் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி ஒரு சின்னதா ஒரு வீடு, என்னுடைய அருகாமையில நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். நான் வந்து சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கேன்? பண்ணியிருக்கோம். சாதனை பண்ணியிருக்கோம் என்பது நம்ம என்ன பண்ணணும்? செஞ்சிருக்கோமா என்பது நம்ம உணரணும். எது வேணாலும் செய்வோம். அவ்வளவுதான். இதுதான் மலைய தான் தூக்கணும். அதுல போய் கொடிய தான் வைக்கணும். அவன் தான் வெற்றியாளரு. 100 கிலோமீட்டர்ல ஊறி போய் கப்பு வாங்கணும். அவன் தான் அதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம தான் ஹீரோ. நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் ஹீரோ. சரியா? நம்ம தான் ஹீரோவும், நம்ம தான் வில்லனும். சரியா? சரிதானே? நம்ம வாழ்க்கையில நம்ம தான் ஹீரோ. நம்ம குடும்பத்துல நம்ம தான் ஹீரோவும், நம்ம தான் என்னது? வில்லனும். சரிங்களா? எப்படி ஒரு முகம் வந்து நல்ல விதமா தெரியுதோ, இன்னொரு முகம் என்ன இருக்கும்? மனிதனுக்கு இருமுகம் தான். யாருமே வந்து என்ன சொல்ல மாட்டான், அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் தங்கமானவருங்க, அவர் வந்து புனிதமானவர்கள் எல்லாம் யாரையும் பார்த்து என்ன பண்ண முடியாது இன்னைக்கு. அவங்களுடைய பேக் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது நம்ம நல்ல விதமா பழகினா நல்ல விதமா தெரியும். நம்ம சில நேரங்கள்ல அவங்கள வந்து டிகர் பண்ண என்ன ஆகும்? அப்பதான் அவங்களுடைய பேக் ஃபேஸ் என்ன ஆகும்? தெரியும். ஸோ என்ன ஆகும்? டார்க் ஃபேஸ் அப்பதான் என்ன ஆகும்? தெரியும். குழந்தை கூட சரி. நீங்க சிரிச்சீங்கன்னா என்ன ஆகும்? சிரிக்கும். நீங்க கிள்ளி விட்டீங்கன்னா, டபால்னு ஒண்ணு விடும் மூஞ்சில. கிள்ளி விட்டியா? அழுதுகிட்டே அடிக்கும். அந்த மாதிரி ஸோ மனிதன் என்பது இருமுகமும் இருக்கும். இரு குணமும் இருக்கும். கோவமும் இருக்கும். ஸோ அன்பும் இருக்கும், பாசமும் இருக்கும், நேசமும் இருக்கும். ஸோ மனிதர்கிட்ட வந்து என்ன இருக்காது? எல்லாமே இருக்கும். அவங்க தான் மனிதர்களா இருக்க முடியும். ஒரே மனப்பான்மையில, ஒரே கொள்கையில இருந்து, ஒரே நான் இப்படிதான் சொன்னா என்ன ஆகாது? அவன் தனிப்பட்டு தான் வாழணும். தனிமையா தான் வாழ முடியும். ஸோ இனத்தோட இணைஞ்சு, மக்களோட அருகாமையில என்ன பண்ண முடியாது? வாழ்றது கஷ்டம் தான். எல்லாமே கலந்தது தான் மனித வாழ்க்கை. நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், பாசம், நேசம் எல்லாமே கலந்திருக்கணும். சரிங்களா? ஸோ 2023ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ நம்ம வந்து நான் பண்ணியிருக்கேன். சரி இறைவன் அருளால என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம்ல. 2 ப்ராஜெக்ட் நம்ம வந்து சைட் இனாகரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துல. ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா ஒரு 50 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி குடுத்துருக்கோம். 50 பேருக்கு மனைக்கு முதலாளி ஆக்கியிருக்கோம். மனைக்கு முதலாளி ஆக்கியிருக்கோம். மனைக்கு சொந்தக்காரர் ஆக்கியிருக்கோம். 100 பேருக்கு பத்திரம் வந்து டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 50, 100 பேரை வந்து புது திட்டத்துல இணைச்சிருக்கோம். இந்த வருஷத்துல ஒரு சிஎம்டில ரெட்டில்ஸ்ல ஒரு மனையை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். நம்மளுடைய ஒரு பெரிய கனவா இருந்த கனவு. பெரிய கனவுன்னா அச்சீவ்மெண்ட்லாம் இல்ல. இந்த வருஷத்துல ஒரு கனவா இருந்தது. இந்த வருஷத்துடைய கனவு. இப்ப இந்த வருஷத்துடைய கனவுன்னு சொல்றத விட என்ன பண்ணலாம்? ஒரு ஆசை இருந்தது. இந்த 23ல ஏதாச்சும் நம்ம செஞ்சே ஆகணும். கேட்பீங்கல்ல, சார் நீங்க எங்கள மட்டும் கேட்கிறீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லும்போது, அப்போ இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணேன், நம்ம நிர்வாகம் என்ன பண்ணாங்க, நம்ம நிர்வாகத்துல இருக்கிற ஒரு ஒரு நிர்வாகிகளும் என்ன பண்ணாங்க, ஸ்டாஃப் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா, ஒரு குழுவா நம்ம இணைந்து ரெடில்ஸ்ல ஒரு என்ன பண்ணியிருக்கோம், சிஎம்டி அப்ரூவ்டு தார் சாலை அமைத்து, மின் விளக்குகளை வைத்து, மின்சாரத்தை கொண்டு வந்து, ஸோ காம்பவுண்ட் வால் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காம்பவுண்ட் வால் போட்டு ஒரு சிட்டில சிஎம்டி அப்ரூவ்ட்ல ஒரு மனையை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த வருஷத்துடைய வெற்றி. அதே போல நம்ம பொன்னேரியில என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மனையை நம்ம வந்து இனாகரேஷன் பண்ணி, டிடிசிபி அப்ரூவல் வாங்கி இனாகரேஷன் பண்ணி, அதுல ஒரு 50, 100 பேருக்கு புக்கிங் போட்டு, அந்த மனை பிரிவுல ஒரு 20, 30 பேர் இப்போதான் லேட்டஸ்டா ஒரு மாசம் முன்னாடி தான் இனாகரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. நம்ம இனாகரேஷன் பண்ணி ஒரு 10 நாள்ல மழை வந்துருச்சு. நல்ல வேளை முளைக்கு முன்னாடியே வச்சுட்டோம் நம்ம. ஸோ 2 ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம், வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பண்ணிட்டு இருக்கோம். இறைவன் அருளால. ஸோ எல்லாருக்கும் சில பேர் நிறைய பேர் வந்தாங்க. நம்முடைய அன்பான உள்ளங்கள், நம்முடைய நிர்வாகத்தின் அங்கங்கள் நிறைய பேர், குடும்பத்தினர் எல்லாரும் வந்தாங்க. சில பேருக்கு நேரம் கிடைக்காதெல்லாம் வரல. ஸோ வாங்க, அவங்களுக்கும் மனைகள் காத்து கொண்டிருக்கு. ஸோ 2023ல 2 சைட்டு நம்ம வந்து வெற்றியை முடிச்சிருக்கோம். அது இந்த வருஷத்துடைய சாதனையா நான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை சாதனைகள் பண்ணியிருக்கீங்கன்னு
ஸோ நீங்களும் மெமரி செய்யுங்க, நீங்களும் ஞாபகம் கொள்ளுங்க. ஸோ எல்லாமே. 2வது நம்ம என்ன பண்ணுவோம், ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும்போது, டிசம்பர் 39 31க்கு ஒரு 11:45க்கு ஒரு உறுதிமொழி ஒண்ணு எடுப்போம்ல. எல்லாரும் எடுப்போம். லுலுலாய் உறுதிமொழி. அ 11:45க்கு ஒரு உறுதிமொழி எடுத்து 12:15க்கு அத மறந்துருவோம். இல்ல? எல்லாரும் எல்லாரும் பண்ணுவோம். எல்லாரும் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? நான் இனிமேல் இத செய்ய மாட்டேன். அத செய்ய மாட்டேன். இந்த பழக்கத்த விட்டுருவேன். அந்த பழக்கத்த விட்டுருவேன். அத நான் வந்து பண்ண மாட்டேன். இத நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட இருக்கிறதுல சின்ன சின்ன ஒரு மைனஸ் நமக்கு தெரியும். அந்த விதத்துல நம்ம ரொம்ப நல்லவங்க தெரியுமா? நம்மளுடைய குறை நம்மளுக்கே தெரிஞ்சு, நம்ம அத செய்ய மாட்டோம்ன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் உறுதிமொழி எடுத்தா கூட அது நம்ம நல்லவங்க தானே! இல்ல? இப்ப நம்மள மாரி யாரு ஊர்ல இருப்பாங்க சொல்லுங்க? நம்மளுடைய குறைகளை நம்மளே வந்து இத செய்யக்கூடாது. இது இது தப்பு. நான் இது வந்து இனிமேல் இத கடைப்பிடிக்க மாட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது நமக்கே தெரியும். அது வந்து தப்பான விஷயம். அத வந்து பின்தொடர்றதுல நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம்ல. ஸோ அந்த மாரி உண்மையாகவே உறுதிமொழி எடுங்க. இந்த 24வது வருஷத்துல நான் ஒரு சாதனையாகவும், வெற்றியாளராகவும் இன்ஷா அல்லாஹ் இருப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ப வெற்றியாளராக கண்டிப்பா என்ன பண்ணணும்? இருக்கணும். வெற்றியை ரசித்துக் கொண்ட ஒரு பார்வையாளரா இருக்கிறத விட, களத்தில் நின்று வெற்றியாளரா இருக்கிறது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. சரிங்களா? நம்ம அனைவரும் களத்தின் வீரர்கள். அனைவருக்கும் நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு. நமக்கு எதிர்காலம் இருக்கு. அந்த எதிர்காலம் கடமைய நம்மள வந்து வழிநடத்திட்டு இருக்கு. சரிங்களா? அதுல நம்ம வெற்றியாளராக ஒரு ஒரு நாளும் வெற்றிக்கு உரியவனாக, வெற்றியை ரசித்தவனாக, ருசித்தவனாக நம்ம இருக்கணும். சரிங்களா? அதனால இப்போ நம்ம எல்லாமே 2024 நோக்கி இன்னும் 1 நாள்ல, 2 நாள்ல நம்ம போப்போறோம். சரிங்களா? ஸோ இந்த 24 எல்லாம் வல்ல இறைவன் அருளால இயற்கை சேதாரம் இல்லாமல், பேரழிவுகள் இல்லாமல், மனிதம் இனம் அழியாமல், மனித குலத்துக்கு வந்து இறைவனால் மிகப்பெரிய ஒரு கடவுள் கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இறைவன் அருள் நம்மளுக்கு இறைவன் வழங்கணும். எந்த பேரழிவும் இல்லாமல் மக்கள் அனைவரும் சுகமாகவும், நலமாகவும், இல்லத்தில் அவர்கள் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியணும். எந்த சிக்கலும் இந்த வருஷம் இல்லாம 2024ல எல்லாமே 23ஓட முடிஞ்சிட்டு 24ல நமக்கு ஒரு நல்ல எதிர்காலமாக, ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய கனவு சொல்லுவோம்ல, இப்போ இந்த காணொலி யார் பார்த்திருப்பாங்க? என்னுடைய மக்கள், தாஜுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ வெளிய இருக்கிறவங்க பார்க்கறதெல்லாம் கம்மி தான். ஸோ நம்ம குடும்பத்திலேயே சில பேர் தான் நம்ம பார்க்குறோம். பல பேர் இன்னும் பார்க்காம தான் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய என்ன இதன் மூலியமாக தெரிவிக்கிறதுன்னா, இந்த வருஷம் நம்ம ஒரு லேண்டுக்கு ஓனர் ஆயிரணும். இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு 2024ல இந்த வருஷம் 24 வருஷம் என்ன பண்ணோம்? வர 24 வருஷத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு ஓனர் ஆயிரணும். இல்ல லேண்டுக்கு ஒரு ஓனர் ஆயிரணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அமையணும் என்று எந்த விதத்திலையும் நம்ம குறை இல்லாம நிறையோட வாழணும். சரிங்களா? செய்வோமா? 2024ல நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா வெற்றியை வந்து அடையணும். நம்ம எல்லாமே இங்க வந்து ஒரு தவணை முறை நீங்க போட்டிருக்கீங்கல்ல பாருங்க 5 பாக்ஸ் இருக்கு. இந்த 5 பாக்ஸ்ல இருக்கிற எல்லா கஸ்டமரும் லேண்டுக்கு ஓனர் தான். லேண்டோட ஓனர் ஆயிட்டீங்க நீங்க. எப்போ இந்த நிர்வாகத்துல நீங்க ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கட்ட ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்தே நீங்க வந்து லேண்டுக்கு ஓனர் ஆயிட்டீங்க. இனி பத்திரப்பதிவு பண்றதுதான் உங்களுடைய பெண்டிங்ல இருக்கு. அதை சீக்கிரமா இந்த வருஷத்துல 2024ல பத்திரப்பதிவு பண்ணுவோமா? செய்வீர்களா? நம்மளா செய்வோமா? வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்க, உங்களுக்காக நிர்வாகம் காத்துட்டு இருக்கு, உங்களுக்காக நிர்வாகிகள் காத்துட்டு இருக்காங்க, உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு நாங்க அனைவரும் ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். ஸோ நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஸோ சைட்டு நிறைய சைட் இருக்கு. இப்போ இன்னொரு சைடு அரக்கோணத்துல லான்ச் பண்ண போறோம். ஸோ தை மாசத்துல அதுக்கான தகவலை உங்களுக்கு விரைவில் நம்மளுடைய நிர்வாகிகள் தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? செய்வோமா? வாழ்க்கை அருமையாக வாழ எல்லா வல்ல இறைவன் அருள் புரியணும். 2024 வருஷத்துக்கு, வருங்கால வருஷத்துக்கு, இந்த வருஷம் முடிவதற்கு, இந்த வருஷத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அமுச்சு வச்சிடலாம். வருங்கால 24க்கு வருகின்ற 24க்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்கள வெல்கம் பண்ணலாம். சரிங்களா? செய்வோமா? சரி.
மீண்டும் ஒரு முறை என்னுடைய அருமை குடும்பத்தினர், தாஜ் குடும்பத்தினருக்கு, என்னுடைய தாய் தந்தைகளுக்கு, என்னுடைய எல்லாமே நீங்க தான். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாமே என்னுடைய பெரியவர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புதிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2024. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024 அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத குழுக்களுக்கு நமது தாஜ் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐயில் இது 110வது மாத குழுக்கள். தவணை செலுத்தியவர்களின் பெயர்கள் வாசிக்கப்படும். அனைவரும் கவனிக்கவும். கார்த்திக் 115, கலைவாணி 251, ஷேகேத் பாஷா 319, சையத் கரிமுல்லா 400, நாகராஜ் 401, சிராஜ் பாஷா 438, ஷகிலா பானு 571, அப்துல் வாஹித் 601, பக்தவாச்சலம் 634, ஜெயலலிதா 714, ஜுலைகா பேகம் 716, கல்யாணி 828, ரூபாவனன் 832, பாலகிருஷ்ணன் 846, சதீஷ்குமார் 964, ஸ்வப்னா 965, மேகலா 980, ஸ்வஸ்திகா ராமன் 991, பிரியா 992, மேரி அமலா ரோஸ்லின் 997, பேட்ரிக் ஜோசப் 998, கிஷோர் குமார் 1130, நரேந்திரன் 1131, விக்னேஸ்வரன் 1132, தனலட்சுமி 710, ரோஜாஸ்ரீ 709, மனோஜ்குமார் 706, சாந்தா 708, ராகுல் 707. ஆர்டி ஜான்சன் நகர் மனை பிரிவில் இது 56வது மாத குழுக்கள். தவணை செலுத்தியவர்களின் பெயர்கள் வாசிக்கப்படும். ஆர் பார்த்தசாரதி 25, எம் சத்யா 26, பாஸ்கர் 27, கலாவதி 30, கலாவதி 31, இந்திரா குமார் 33 ஏ, கமலாபாய் 33 பி, இந்திரா 39 ஏ, சொக்கினா 39 பி, சாயிதா 40 ஏ, மகேஸ்வரி 41 ஏ, தாட்சாயினி 46, மல்லிகா 47 ஏ, அங்கம்மாள் 47 பி, கலைவாணி 48 பி, வரதன் 48, பாலுசாமி 49 ஏ, துளசி 58 ஏ, நாகராஜ் 58 பி, நாகராஜ் 65, சாயிதா சாலிஹா 66 ஏ, நிக்கத் சாஹிப் 66 பி, தனபாலன் 71 பி, கல்யாண சுந்தரம் 72 சி, நீலாவதி 73 ஏ, முகமது அலி 73 ஏ, ரஜியா பேகம் 73 பி, சாஹிரா பானு 73 சி, ரஹமத்துல்லா கான் 74 ஏ, ஜபிபுல்லா கான் 74 பி, ரேஷ்மா நாஸ் 88 ஏ, ஃபரீன் பேகம் 88 பி, ரஷிதா பேகம் 91 சி, டி சதீஷ் 92 ஏ, செல்வி 93 ஏ, காயத்ரி 93 பி, முருகவேல் 94, ஆகாஷ் 97 ஏ, டி ரமேஷ் 101, தனேஷ்குமார் 102, விஜயா 104, கல்பனா 107 ஏ, ஆபிதா 107 பி, நஸ்ரின் பேகம் 109 ஏ, சந்திரேஷ் 109 பி, நஸ்ரின் பானு 110, ஹலிமா பி 112 ஏ, பாக்கியா 112 பி, பிரியா சோமசுந்தரம் 115 ஏ, லக்ஷ்மி 115 பி, கவுஸ் பைக் 116 ஏ, இஸ்மாயில் பைக் 116 பி, பச்சையம்மாள் 125, தனிகைவேல் 126, எல் பாஞ்சாலி 127, சசி 128, ஹரிகிருஷ்ணன் 130, இணையத்துல்லா 135, ஷர்மிளா 136, லக்ஷ்மி 137, ஜெயஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, சம்சுதீனல் 143 பி, மோனிஷ் 144 பி, ஆயிஷா பர்வின் 145, ஸ்ரீதேவி 146 ஏ, ஜெகத்ராமன் 146 பி, கேப்ரியல் ஜாய்சன் 147, அஞ்சலை 148, லக்ஷ்மி 148 பி, குமாரி 149, கோபிநாதன் 149 பி, நந்தகுமார் 153 பி, கார்த்திக் 157 பி, மோனிகா 160 ஏ, ஜெயபிரியா 160 பி, வீர சிவசங்கரி 161 பி,
நந்தினி 162 ஏ, பாலாஜி திவேஷ் 162 ஏ, தியாகராஜன் 162 பி, ஜெசிந்தா 162, ஜெயக்குமார் 163, ஜெகதீஸ்வரி 164 பி, மீனாட்சி 167 ஏ, சுரேஷ் 167 பி, லக்ஷ்மி 168 பி, முனுசாமி 169, வைஷாலி 171 பி, அப்துல் அசீஸ் 172 ஏ, மணிகண்டன் 172 பி, ரிஸ்வான் கான் 177 ஏ, அருண் 178 பி, பார்வதி 178, திலகம் 179, ஹிப்பானி 197, ரமேஷ் 180 ஏ, குமார் 181 பி, தனசேகர் 181 பி, சுரேஷ் 185 ஏ, வினோத்குமார் 185 பி, சோமசுந்தரம் 186 ஏ, ஜமுனா 186 பி, இந்துமதி 187 பி, ஜெகதீஸ்வரி 188 ஏ, ஸ்வப்னாஸ்ரீ 188 பி, உமாதேவி 194 ஏ, எலிசபெத் 194 பி, லக்ஷ்மி 195 ஏ, சாந்தி 195 பி, பாஞ்சாலி 197 ஏ, இஸ்ரத் 202, ஜமிலா 205, மைதிலி 206 ஏ, ஜான்சன் 206 பி, ரிஸ்வானா பேகம் 207 பி, உதயகுமார் 208 பி, முபீனா அக்தர் 208, நவீன்குமார் 213, உஷாராணி 214 பி, சாஜிதுனிஷா 216 ஏ, சரோஜா 218, சாரல் ஸ்னேகலதா 222 ஏ, ஏசுரத்னம் 222 பி, மோகனசுந்தர 225 ஏ, ரூஹினாஸ் 230 ஏ, கஸ்தூரி 230 பி, ஜரீனா பேகம் 236 ஏ, மும்தாஜ் 236 பி, முகமது வசீம் 237, ஆலியா சுல்தானா 238 ஏ, முகமது வசீம் 238, குரேஷியா 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வின் 249, ரேஷ்மா பர்வின் 250, தில்ஷாத் 118, குமார் 29 ஏ, சாந்தலட்சுமி 193, அருள் 161 ஏ, டெபோரா ஜீவமணி 131, கல்யாணி 190 பி, ஆதிலட்சுமி 178, அஞ்சலாட்சி 196 ஏ, ஆண்டாள் 207 பி. ஆர்டி கார்டன் மனை பிரிவில் இது 52வது மாத குழுக்கள். தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். தாட்சாயணி 13, பால்மூர்த்தி 23, குருராஜன் 24, செல்வநாதன் 27, பிரமிளா 28, ராகுல் 40, புனிதா 43, உமா 44, சிவானி 54, பிரம்மநாயகம் 59, ஷர்மிளா 64, என் லக்ஷ்மி 66, ரங்கநாதன் 74, ஜபின் தாஜ் 75, ஹேமமாலினி 16 பி, தம்புரான் தோழன் 19 ஏ, எம் தேவி 20 ஏ, ரஹிமுன் நிஷா 20 பி, லலிதா 25, சுசித்ரா 30 ஏ, சின்ன பொண்ணு 30 பி, சரஸ்வதி 31 ஏ, எஸ்தர் 41 ஏ, சம்ஷாத் பேகம் 42 ஏ, ரீட்டா 42 பி, தாரா 42, அன்பரசி 43 பி, ஷீபா 44 பி, ஹாஜிரா பேகம் 45 பி, கேபி லக்ஷ்மி 50 ஏ, மோகன சுந்தரி 50 பி, சரணி 51 ஏ, பார்வதி 51 பி, சாந்தி 52 ஏ, விஜயா 61 ஏ, ஜலீல் 62 ஏ, ரேஷ்மா பாலசுப்ரமணியன் 63 ஏ, சுகுணா 63 பி, சாந்தி ஷாம் சுந்தர் 67 ஏ, தனலக்ஷ்மி 41 பி, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி. திருத்தணி டவுன் மனை பிரிவில் இது 41வது மாத குழுக்கள். தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். ஜீனத் நிஷா 10, கதீர் அஹமத் 11, சந்திரலேகா 18, ஸ்வர்ணதேவி 26, சந்திரலேகா 33, பரிமலா 35, யுவராஜ் 36, பாபு 39, அல்தாப் பேகம் 40, விஜயகுமாரி 41, தாராபி சான்பாஷா 42, மொய்தீன் ஜலாலுதீன் 44, கார்த்திக் ராஜ் 48, பூரணி 51, தனஞ்சயராஜ் 55, கைரு நிஷா 57, ராஜேஷ் குமார் 58, சாந்தி 59, உத்ரகலா 61, சுரேஷ் பழனி 62.
பிருத்விராஜ் 71, பிரவீன் 72, கீதா 76, மீனா 77, அமிர்தா குமார் 81, ஷர்மிளா மெர்சி 82, ரஞ்சித் 89, எம் ராதிகா 95, அஸ்மா சுல்தானா 100, அப்ரோஸ் 101, ஜமீலா 102, ஆரிஃபா சுல்தானா 104, தேவகி 105, ஜெயலட்சுமி 106, சந்திரன் 107, சத்யநாராயணன் 111, ஏ அமுதா சுரேஷ் 114, குப்பு 115, கலை செல்வி 117, கதிர்வேல் 119, முத்துவேல் 120, ஆறுமுகம் 123, முருகேசன் 124, சண்முக சுந்தரம் 125, முகமது தௌஃபிக் 127, அம்பிகா மகேஷ்குமார் 128, சுப்பிரமணி 130, ரோஜா 131, லக்ஷ்மி 132, சுபா சந்தோஷ் 133, நந்தினி 134, ஹரிதா 135, வீரமணி 148, கஜேந்திரன் முருகேசன் 149, பிரகாஷ் காத்தமுத்து 108, மங்கம்மாள் 75, ஐயப்பன் 118, சங்கீதா 25. 2000 ரூபாய் இஎம்ஐயில் இது 4வது மாத குழுக்கள். பெயர்கள் வாசிக்கப்படும். லெனின் 100, ஷோபா 102, யோகேஷ் 104, வெங்கடேஷன் 105, ஹரிஷ் 107, கெரோலின் 108, பாபு 110, முகமது அசான் 111, ஃபர்ஹான் கான் 112, பாலாஜி 113, பாலாஜி 114, பாலாஜி 115, இந்திராணி 117, ஃபரிதா 122, குமார் 123, அகிலாண்டேஸ்வரி 124, கிருஷ்ணவேணி ஸ்ரீனிவாசன் 125, ஜெர்லின் ஜெசிகா 128, மெஹராத் தாஜ் 129, ராமலட்சுமி 130. இன்னும் சற்று நேரத்தில் குலுக்கல் நடைபெறும். அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத குலுக்களுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். தற்போது 1000 ரூபாய் இஎம்ஐ கான குலுக்கள். முதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 716, சுலைகா பேகம் மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 400, சையத் கரீமுல்லா சார், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 1131, நரேந்திரன் சார், வாழ்த்துக்கள். ஜான்சன் நகர் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனையன் 72 சி, கல்யாண சுந்தரம் சார், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனையன் 116 ஏ, கோஸ்பைக் சார், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனையன் 172 ஏ,
அப்துல் அசீஸ் சார் வாழ்த்துக்கள். அடுத்து கார்டன் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனை எண் 41B 41B தனலட்சுமி மேம் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனை எண் 42A சம்ஷாத் பேகம் மேம் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனை எண் 23 பால்மூர்த்தி சார் வாழ்த்துக்கள். அடுத்து டவுன் மனை பிரிவிற்கான குழுக்கள். முதல் பரிசு மனை எண் 102 ஜமீலா மேம் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனை எண் 77 மீனா மேம் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனை எண் 35 பரிமலா மேம் வாழ்த்துக்கள். அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐ கான குழுக்கள். முதல் பரிசு பாஸ்புக் நம்பர் 113 பாலாஜி சார் வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 122 ஃபரிதா மேம் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பாஸ்புக் நம்பர் 130 ராமலட்சுமி மேம் வாழ்த்துக்கள். இப்போது ஆறுதல் பரிசுக்கான குழுக்கள்.
முதல் ஆறுதல் பரிசு மனை எண் 62A ஜலீல் சார், வாழ்த்துக்கள். இரண்டாவது ஆறுதல் பரிசு மனை 123 ஆறுமுகம் சார், வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மனை எண் 213 நவீன்குமார் சார், வாழ்த்துக்கள். நான்காவது ஆறுதல் பரிசு மனை எண் 46 தாட்சாயினி மேம், வாழ்த்துக்கள். ஐந்தாவது ஆறுதல் பரிசு மனை எண் 72 பிரவீன் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 16B ஹேமமாலினி மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 130 சுப்பிரமணி சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 107B ஆபிதா மேம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 237 முகமது வசீம் சார், வாழ்த்துக்கள். அடுத்த ஆறுதல் பரிசு மனை எண் 75 மங்கம்மாள் மேம், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம். நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.